இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்படி. பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, பாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. பிரான்சிஸ்கன் அருத்தந்திரர்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மரித்த எஸ்.ஏ. சூசை ஆண்டனி பெர்னாண்டோ அவருடைய 40வது இறந்த ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆத்ம இலைப்பாற்றிற்காகவும், மரித்த சிஸ்டர் அவில்லா தெரேசா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக ஜெசிந்தா அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி பலியாக ஏ. ஆண்டனி ராஜ் மற்றும் எஸ்.ஏ. ஆரோக்கிய மேரி மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். நன்றி திருப்பலியாக ஜோசப் ஸ்டீஃபன் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். நன்றி பலியாக ஜேவியர் குளோரி மற்றும் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றனர். சிறப்பு கருத்துக்காக 1 மாத குழந்தை நத்தானியல் அவர்கள் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனிலிருந்தும் பிரெயின் டேமேஜிலிருந்தும் விடுதலை பெற இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மற்றும் சிறப்பு கருத்துக்காக டெய்ஸி அவருடைய ஐசைட் திரும்பவும் கிடைக்கவும் இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு சேர்ந்து நாம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு அதுக்கு தடையாயிருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, பேறு பெற்றோரின் முழு நிறை ஒளியை பாஸ்கா மர நிகழ்வுகளை இவ்வுலகில் நாங்கள் கொண்டாட அருள் கூர்ந்தீர்.
இவ்வாறு உமது அருளின் முழுமையை நாங்கள் என்றென்றும் கொண்டாடி மகிழ்வுறச் செய்தருள்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 1-18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டவரை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதர சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார். நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாக நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானில் பறப்பன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2வது முறையாக வானிலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின் யாமும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அந்நேரத்தில் செசேரியாவில் இருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம், தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றேன். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதையும் கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீர் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்றும் தமக்கு கூறியதாகவும், நம் மீது இறங்கி வந்தது போல அவர்கள் மீதும் இறங்கி வந்தது. அப்போது யோவான் தண்ணீரில் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கு, உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மனமகிழ்ச்சியாகிய இறைவனிடம் சொல்வேன், கடவுளே, என் கடவுளே, யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். பல்லவி. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 11 முதல் 18 முடிய. இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓநாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவர். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே. தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை ஏற்படும். தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார். ஏனெனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன், அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்து கொள்வதில்லை, நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இக்கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. அவையும் நான் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் என் குரலுக்கு செவி சாய்க்கும் என்கிறார் இயேசு கிறிஸ்து. அதாவது யூதர்கள் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குலம். யூதர்கள் அல்லாதவர்கள் அனைவரும் புறவினத்தார், புறஜாதியினர். ஏன் ஆண்டவர் இந்த யூதர்களை மட்டும் தேர்ந்தெடுத்தார் என்று பார்த்தோமானால், இணைச்சட்டம் நூல் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை நாம் படித்தோமானால், எல்லா மக்களினங்களும் நீங்கள் திரளான மக்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கவில்லை. மாறாக நீங்கள் சொற்பமானவர்களே, அதற்காகத்தான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களாக உங்களை தேர்ந்தெடுத்தார். உங்கள் மூலம் அநேக புறவினத்தார்களுக்கும் மீட்பு கிடைக்கும் என்பதை இறைவார்த்தை எடுத்து கூறுகின்றது. ஆக ஆண்டவர் இஸ்ரேல் குலத்தில் பிறந்தாலும், இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்தாலும் மீட்பு அனைவருக்கும் உண்டு. அதற்காகத்தான் அவர் இறந்தார். தம் இரத்தத்தை அனைத்து மக்களுக்காகவும் கொடுத்தார். ஆண்டவர் ஆதாம் ஏவாள் கூட நடந்து சென்றார். பாவம் பண்ணும்போது அவர்கள் ஆண்டவரை விட்டு போய் ஒளிந்து கொண்டார்கள். நீ அங்கே இருங்க, நான் இங்கே இருக்கிறேன் என்று இடைவெளி வந்தது. ஆண்டவர் மீண்டும் இஸ்ரேல் மக்கள் கூட மேகஸ்தம்பமாகவும் நெருப்பு தூணாகவும் அவர்கள் மத்தியில கூட நடந்துகிட்டே வந்தார். ஏனென்றால் ஆண்டவருக்கு மக்கள் கூட இருக்கணும் என்று பிரியம். ஆனால் மக்கள் அவ்வப்போது அருவருப்பான செயல்களை செய்து, பாவங்களை செய்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு விட்டார்கள். ஆண்டவரும் அவர்களது அருவருப்புகளை பார்த்து அவரை விட்டு ஒதுங்கி சென்றார். கூடாரத்தில் அமர்ந்தார்.
அதைத்தான் விடுதலை பயண நூல் 25:8 சொல்வார், நான் அவர்கள் நடுவே தங்க ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும் என்று சொல்வார். கூடாரத்தில் தங்கினார். அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு நடுவில் வாசம் செய்ய விருப்பம் உள்ள தெய்வமாக இருக்கின்றார். விடுதலை பயண நூல் 29:45 சொல்லுவார், நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருக்க அவர்களிடையே குடியிருக்க எகிப்து நாட்டில் நின்று அவர்களை நடத்தி வந்தேன் என்று சொல்வார். இஸ்ரேல் மக்கள் நடுவே நான் குடியிருக்க எகிப்திலிருந்து நான் அவர்களை அழைத்து வந்தேன் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகின்றார். ஆனால் தங்களுடைய பாவத்தின் வழியாகவும் சிலை வழிபாட்டின் வழியாகவும் பிற தெய்வங்களை வழிபடும் வழியாகவும் ஆண்டவருக்கு எதிராக அருவருப்பான செயல்களை செய்தார்கள். அதோடு மட்டுமல்லாது விபச்சாரமும் செய்தார்கள், அருவருப்பான விபச்சாரம். அதற்காக ஆண்டவர் அவர்களை விட்டு வெளியே சென்றார். அதுக்கப்புறம் பார்ப்போம், விடுதலை பயண நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இஸ்ரேல் மக்கள் மோயிசனை பார்த்து சொல்கிறார், அந்த ஆண்டவர் அந்த மலையில் இறங்கும் பொழுது நீர் எங்களோடு பேசும், ஆண்டவர் எங்களோடு பேச வேணாம், அவர் எங்களோடு பேசினா நாங்கள் செத்து போயிடுவோம் என்று இஸ்ரேல் மக்கள் சொல்கிறார்கள். அப்போ இஸ்ரேல் மக்கள் சொல்கிறார்கள், ஆண்டவர் அங்கேயே இருக்கட்டும், நாங்கள் இங்கே இருக்கிறோம், மோசையே நீ எங்க கூட பேசு அப்படி சொன்னார். அப்ப ஆசையோடு ஆண்டவர் மக்கள் நடுவே இருக்க ஆசைப்படுகிறார். ஆனால் மக்களோ ஆண்டவருக்கு எதிரான புறம்பாக செயல்களை செய்து ஆண்டவரை துரத்தி அடிக்கிறார்கள். மேலுமாக பார்த்தோம் என்றால் பாலும் தேனும் ஓடும் நாட்டுக்கு வந்த பிறகு எருசலேம் தேவாலயத்தில் தங்குகிறார். ஆனா அப்படி எருசலேம் நாட்கள் கடக்க அங்கும் அருவருப்புகள், அங்கும் சிலை வழிபாடு மற்றும் அனைத்து வகையான பாவங்களையும் செய்ததனால் ஆண்டவர் அந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து விட்டு அகன்றார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்வார், நான் அவர் குலத்துக்கு தேடித்தான் வந்தார், ஆனா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே தான் உயிர் தெழுந்த பின்பு இயேசு சொல்லுவார், நான் எருசலேமுக்கு போகவில்லை, கலிலேயாவுக்கு போகிறேன், என் சகோதரர்களை கலிலேயாவுக்கு வரச்சொல் என்று சொல்வார். கலிலேயா என்பது புறவினத்தார் நகரம். எருசலேம் தான் இஸ்ரேல் யூத மக்கள் இருக்கின்ற இடம். ஆக ஆண்டவர் எருசலேம் பக்கம் திரும்பாமல் புறவினத்தார் பக்கம் திரும்பி அங்கே போகிறார். ஏனென்றால் அவர்கள் காரில் பேரொளியை கண்டார்கள் என்று சொல்லப்படும். நாப்தலி நாடே நீ ஒளியை கண்டாய் என்று சொல்கிறார். ஆக ஆண்டவர் இந்த யூத மக்களை விட்டு புறவினத்தாராகிய நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக சொல்லுகின்றது. பேதுரு பார்க்கின்றார், அவர்கள் புறவினத்தார் மத்தியில அந்த தூய ஆவியானவர் எப்படி அவர்கள் மத்தியில இறங்கினாரோ அதே போலவே புறவினத்தார் மத்தியிலும் அந்த தூய ஆவியினார் இறங்கினதை நான் கண்டேன் என்று சொல்கிறார். ஆக இந்த தூய ஆவியானவர் மீட்பு எல்லா இனத்தாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆக இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, யூத மக்களுக்கு மட்டுமல்ல, இயேசு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தன் இரத்தத்தால மீட்பு கொடுத்திருக்கிறார். அவரை விசுவசிப்போர் நாம் மீட்பு அடைவோம். ஆனா இயேசு சொல்லுகிறார் திருவழிபாட்டு நூற்றில் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசித்தோம் என்றால், அப்பொழுது திரளான மக்களை நான் கண்டேன், அதுல 12 குலத்தவர்கள 1,44,000 பேர்களை நான் கண்டேன். மேலுமாக அவர்களோடு கூட திரளான மக்களும் எல்லா நாட்டினரும் குலத்தினரும் மொழியை சார்ந்தவர்களும் வெண்மையான தொங்கல் ஆடையை அணிந்து கையில் குருத்தோலை ஏந்தி நின்றதை நான் கண்டேன் என்று திருவழிபாட்டு நூல்ல யோவான் சொல்லுவார். ஆக இஸ்ரேல் மக்கள் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்கள் 1,44,000 பேர் மட்டும்தான், அந்த சொற்பமானவர்கள் மட்டும்தான். ஆனா திரளான மக்கள் புறவினத்தார்களை அங்கே விண்ணுலகத்திலே நான் கண்டேன் என்று சொல்வார்.
அப்ப அந்த விண்ணுலகத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்க வேண்டும். அந்த திருவெளிப்பாடு நூல்ல 7ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை நாம் வாசித்தோம் என்றால், அந்த முத்திரை, தூய ஆவியானவரின் முத்திரை நெற்றியில இருந்தவளை மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க, மற்றவர்களை உள்ளே அலோவ் பண்ணுவது கிடையாது. ஆக அந்த தூய ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அந்த தூய ஆவியின் முத்திரையை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருந்தால்தான் விண்ணகம் நமக்குரிய வாழ்வாகும். இல்லை என்றால் விண்ணகம் நமக்குரிய வாழ்வாகாது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்வார், தண்ணீரிலும் ஆவியாராலும் புது பிறப்பு அடைய வேண்டும். திருமுழுக்கு எடுத்தோம் மட்டும் பத்தாது, உறுதி பூசல் எடுத்தோம் மட்டும் பத்தாது, அந்த தூய ஆவியானவருடைய முத்திரையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும், விண்ணுலகம் சேரும் மட்டும். ஏனென்றால் அங்க நெத்தியில தூய ஆவியானவரின் முத்திரை இருக்கிறா என்று மட்டும் பார்ப்பார்கள், மற்ற எதையும் நாம் பார்க்க மாட்டோம். ஆகவே அந்த தூய ஆவியானோடு துணையோடு நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவுக்காக வாழ்வோம். ஆமென். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. தேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆனாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் நன்பு மாறாகும். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடமான திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார்.
ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்துணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனித பிரான்சிஸ் அசிசியார், கிளாராமாள், புனித அந்தோனியா, புனித செபஸ்தியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முத திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உயிரல்ல இறைவன் திருமகனை தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியின் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக வாழ்வுக்கு உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உடல் ஆரம்பத்தால் என்னுடைய எல்லா குற்றங்களிலும் தீமை அனைத்திலும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கற்றலை கருத்தோன்றி நிற்கச் செய்தல்லும் நான் ஒருபோதும் மைவிட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் கிரகோரியாவின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கின்றீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாயிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிருந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டி அருளும். திருப்பலி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தைப் போல இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர்
சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன், தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன், ஒரு பொழுதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கொரோனா தொற்று நோயிலிருந்து நலம் பெற புனித செபஸ்தியாரை நோக்கிய ஜெபம். ஓ புனித செபஸ்தியாரே, எங்கள் நித்திய மன்னரின் பிரமாணிக்கமான போர் வீரரை, இயேசு கிறிஸ்துவின் பாடுகளிலும் இறப்பிலும் உயிர்ப்பிலும் மீட்பின் வல்லமையை அடையாளம் கண்டு கொண்ட நீர், சவால்கள் நிறைந்த காலத்திலும் துணிவுடன் இருந்தீர். இறைவார்த்தை என்னும் வாளால் என்றும் ஊடுருவப்பட்ட நீர், உமது எதிரிலுடைய வாள்களின் ஊடுருவலால் ஏற்பட்ட வலியையும் தாங்கிக் கொண்டீர். இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நீர், பலவித கொள்ளை மற்றும் தொற்று நோய்களால் உடலளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் குணப்படுத்தினீர். உமது குணமளிக்கும் வல்லமையை பல சூழ்நிலைகளில் பலருடைய சாட்சியத்தால் அறிந்திருக்கிறோம். உலகிலுள்ள பல மக்களையும் எங்களையும் கொடிய மரணங்களிலிருந்தும் அச்சுறுத்தும் நோய்களிலிருந்தும் பாதுகாத்து அவர்களை குணப்படுத்தி இரக்கமிக்க இறைவனோடும் இயற்கையோடும் அயலாரோடும் ஒப்புரவாக்கியிருக்கிறீர். ஓ எங்கள் தெய்வீக மருத்துவரின் உண்மை சீடரை, இப்போது கொரோனா தொற்று நோயால் கொடுமையாக பாதிக்கப்பட்ட உம் பக்தர்களை கண்ணோக்கி அருளும். இதனால் உயிர்களையும் உறவுகளையும் இழந்து மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் நலிந்தவராய் இருக்கிறோம். எனினும் உம்மை போல இந்த உலகத்தை நம்புவதை விட ஆண்டவரை நம்புவதே நலம் என அவரிடம் சரணடைகிறோம். ஏனெனில் அவரே எங்கள் வாழ்வின் முதலும் நிறைவுமாக இருக்கிறார். ஓ எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தின் மறைசாட்சியே, தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்களை பராமரிக்க தங்கள் உயிரையே பணயம் வைத்து தொண்டாற்றுகின்ற நல்லவர்களை நன்றியுடன் நினைக்கின்றோம். அவர்கள் நலமுடன் வாழ அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம். எங்களுடைய விசுவாசத்தை திடப்படுத்தி சுவாசத்தை சீர்படுத்தும். எங்கள் அயலாரை மதிப்போடும் மாண்போடும் ஏற்றுக்கொள்ள எங்கள் அன்பை தூய்மைப்படுத்தும். மூவொரு இறைவனின் அரசு எங்களில் மலர இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டியது போல் உண்மையான உள்ளத்துடன் எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ அருள் புரியும். ஆமீன். கிறிஸ்துவின் உன்னத மறைசாட்சியும் துன்புறுவோரின் தவறா நம்பிக்கையுமான புனித செபஸ்தியாரை, நம் இறைவனுக்கு சேவை செய்ய எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பராகிய இறைவா, எங்கள் உலகத்தை அச்சுறுத்தும் உயிர்கொல்லியாகிய கொரோனா தொற்று நோயினாலும் அதனுடைய பயத்தினாலும் அல்லூரும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியறலும். உமது மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் வாட்டி வதைக்கும் இந்த நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி என்று உமது இரக்கத்தை அனுபவித்து உமது மீட்பின் கருணையில் மகிழ்ந்து நலமோடு உமக்கு தொண்டாற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை ஆசீர்வதித்து எல்லாவித தீங்குகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் நம்மை காப்பாற்றி நிலைவாழ்வுக்கு நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். இறைவனை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்திலே நான் அருந்திட என கழிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைந்திருப்பாய். நீ என்றும் அணைந்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்
பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகின்றோம். எங்கள் துன்பங்களை தம்மில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவி அருளும். ஆமேன். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகின்றோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன் நமக்கு தம் அருளை அளித்து ஆசீரை பொழிந்து எல்லா தீமைகளினின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்டியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மற்றுமுள்ள எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.